வணக்கம் நண்பர்களே. நான் போடும் இந்த பதிவு, நான் பதிவு செய்யும் இந்த பதிவு, இந்த செய்தி ஒரு சேனலில் வந்தது, யூடியூப் சேனலில் வந்தது. அதை தான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முருகன் என்பவர், சென்னையை சேர்ந்த முருகன் என்பவர், முதல்வர் ஸ்டாலினுடைய மருமகனின் நண்பர் என்று அழைக்கப்படுகிற பிரசாந்த் என்பவரிடம் சவுடு மண் அழுவதற்கு, சவுடு மண் எதுக்கெல்லாம் பயன்படும் உங்களுக்கு தெரியும். வீடு கட்டுறதுல ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே சவுடு மண்ணோட இது இருக்கும். ரொம்ப டிமாண்டட் ப்ராடக்ட், ரொம்ப அதாவது தேவை அதிகமான ஒரு ப்ராடக்ட்டு. அந்த கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னு சொல்லி 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரசாந்த் என்பவர்கிட்ட போய் அணுகிறார். ஏன்னா அந்த பிரசாந்துங்கிறவர் சபரீசனுடைய நண்பர் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ காட்டுறார். அந்த ஃபோட்டோ கூட வெளியாகிருக்கு. பிரசாந்தும் சபரீசனும் ஒன்றாக நின்று எடுத்த ஃபோட்டோ வெளியாகிருக்கு. ஒரு நாளைக்கு பல பேர் வந்து எடுக்கலாம், வைக்கலாம், அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் இந்த பிரசாந்த் என்பவர், நான் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட் வாங்கி தரேன்னு சொல்லி இந்த முருகன் அணுகுனவர்கிட்ட சரின்னு சொல்லிடுறாரு. இப்போது 2-3 வருஷம் ஆகியும் வேலை நடக்கலை. அப்போ டெய்லி கேட்க அந்த 2 பேருக்கு நடந்த உரையாடல், யாருக்கு, பிரசாந்த் என்பவருக்கும் அந்த பணம் வாங்கியவருக்கும் முருகனுக்கும் நடந்த உரையாடல் வெளியாகியிருக்கிறது அந்த ப்ரைவேட்டு யூடியூப் சேனலில். இப்போது அந்த பிரசாந்துங்கிறவர் வாங்கி தரேன், இந்த வந்துடுது அந்த வந்துடுதுன்னு சொல்லி கடைசியில் முதல்வரோட பேரை சொல்கிறாரு. எப்படியாவது அவர் மாப்பிள்ளை வாங்கி கொடுத்துருவான்றாரு. மாப்பிள்ளைங்கிறது யார்? சபரீஷன் தான். ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இவருக்கு இது மாதிரி ஒரு மோசடி நடந்திருக்குங்கிற ஒரு உணர்வுக்கு வர்றாரு. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே பேங்க் அக்கௌண்ட்டில் மாட்டி விட்டுருக்காரு. யார்? இந்த முருகன் பிரசாந்துக்கு. பிரசாந்த் சபரீஷனோட ரொம்ப நெருக்கமானவர், ரைட்டா? 1.5 கோடிக்கு மேலே, ஒரு உத்தேசமாக சொல்கிறேன், மாற்றி விட்டுருக்காரு. அக்கௌண்ட்டில் மாற்றிருக்காரு. இப்போ இது வந்து காவல் நிலையத்தில் அவர் புகார் அளிக்கிறார். யார்? முருகன். அப்போது காவல் நிலையத்தில் யார் மேலே புகார் அளிக்கிறாரு? பிரசாந்த். அவர் சபரீசனோட நெருக்கமான ஃபோட்டோலாம் என்னை காட்டினாருன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இந்த தகவல் அடிப்படையில் அவங்க எஃப்ஐஆர் போடணும். ஆனால் போடாமல் அப்படியே இழுத்து கொண்டு போகிறாங்க. இவர் அரெஸ்ட் பண்ணணும், யாரை? பிரசாந்தை. ஆனால் அவங்க செய்யலை, காவல்துறை. ஏன் செய்யலை அப்படின்னா, இந்த பிரசாந்த் ஸ்டாலின் ஐயா இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் இருக்கிற அதே தெருவில் கடைசியில் குடியிருக்கார். யார்? சபரீசன். பிரசாந்த் அடுத்த தெருவில் குடியிருக்கார். இவர் அடிக்கடி பிரசாந்த் வந்து சபரீசன் வீட்டுக்கும் ஸ்டாலின் வீட்டுக்கு வந்து போகிறத தெரிஞ்ச போலீஸ் வந்து, இந்த சபரீசன் வீட்டுக்கு யார் வர்றாங்க, ஸ்டாலின் வீட்டுக்கு யார் வர்றாங்க, டெய்லி வந்துட்டு போகிறாங்கன்ற உளவு வேலையை பார்த்து எங்களுக்கு சொன்னேன்னா, இந்த கம்ப்ளைண்ட்டில் உன் மேலே நாங்கள், முருகன் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் நாங்கள் நடவடிக்கை எடுக்காமல் தவிர்த்துக்கிறோன்னு சொன்னதா தகவல். இது உண்மையா? சபரீசன் வீட்டையும் முதல்வர் ஸ்டாலின் வீட்டையும் உளவு பார்ப்பது இந்த பிரசாந்த் அப்படிங்கிறத செய்தியாக வந்துகிட்டு இருக்கு. இது உண்மையா? சேனல் பாருங்கள், தொடர்ந்து பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.